ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா பீக்கங்காய் கடையல் பார்க்கலாம். இந்த பீக்கங்காய் கடையலோட உண்மையான ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையானது பார்த்துட்டிங்கன்னா பீக்கங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரகம், கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம், வரமிளகா. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ரெட் சில்லியும் சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி சேர்த்தாலும் ஓகே. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஜீரகத்தை நல்லா கையிலையே தேய்ச்சி விட்டு அதை கலந்துக்கோங்க. அது வந்து மணத்துக்காக போடுறது. நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பீக்கங்காயை போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா நல்லா கலக்கி விட்டு தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பாத்திரத்தை இறக்கி நீங்கள் வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. பிளெண்டர் வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான ரகசியம் என்ன அப்படின்னா பால் தான். பால் ஊற்றுனீங்கன்னா தான் பீக்கங்காய் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். பால் ஊற்றி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான பீக்கங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.